அப்பதான் கொடி வந்து வேகமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ வெய்ய காலத்தில் நட்டிங்கன்னா தண்ணி இருக்குது, ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மழை காலத்தில் நட்டது ஈஸி. சாதாரணமாக நீங்கள் மோனோகிராவை போட்டால் இதுதான் ஸ்பேசிங். 10 அடிக்கு 10 அடி மோனோகிராவ் பெப்பரை போட்டால், மோனோகிராவாக போடும்போது ஃபிட் சைஸ் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் கியூப் ஃபிட்டு நீளம் அகலம் ஆழம் அந்த மாதிரி குழி எடுத்து அதில் வந்து ஃபார்மேட் மென்யூர், கம்போஸ்ட்டு, ராக் பாஸ்பேட், நீம் கேக், ட்ரைகோடர்மா இதெல்லாம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி குழியில் ஃபில் பண்ணி அப்புறம் நீங்கள் நடலாம். அப்போ நட்டால் நல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நிறைய பேர் டைரக்டாக நடுறாங்க. டைரக்டாக நட்டால் பட்டு போயிடும், இந்த மாதிரி வேர் பிடிக்காது, அழுகி போயிடும். அதனால தான் நர்சரி போட்டு நர்சரியிலேருந்து உண்டாக்குற கட்டிங் தான் நடணும். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 85-90% அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். டைரெக்டாக நட்டால் ஒரு ஒன்லி 5 to 10% தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். அதனால தான் நர்சரி கட்டிங் வாங்கி போடுறேன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். டைரெக்டாக கட்டிங்க நடக்கூடாது. இன்னும் நடுவில் ஒன்று நான் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். நீங்கள் தென்னை மரம் பார்க்கும்போது நட்டிங்கன்னா 1 மீட்டர் தள்ளி நடணும். குழி எடுக்கும் போது 1 மீட்டர் தள்ளி எடுக்கணும். ஏன்னா வேர் பெப்பர் வேறு மேலே இருக்கும். மேபி அடுத்து நண்பர் சுப்பிரமணிய அவர்கள் சொல்லுவார்கள், தள்ளி நடணும். மற்ற இதுக்கு வந்து ஒரு 1.5 அடி தள்ளி மற்ற சப்போர்ட். ஆனால் பர்டிகுலர்லி கோகனட் பாக்கு மரத்தில், தென்னை பாக்கு மரத்தில் நட்டிங்கன்னா 1 மீட்டர் தள்ளி குழி எடுத்து நட்டு வளர்ந்த பிறகு ஒரு சப்போர்ட் வச்சு அதை ஏற்றி கொடுக்கணும். அதுதான் சிறந்தது. இல்லாட்டி வந்து பெப்பர் இந்த தென்னை பாக்கு வேறு வந்து இது கூட கம்பீட் பண்ணி இது வளரவே விடாது. அது நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம். அது முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று, கட்டிங் போடுறது வந்து இதுதான் ஈஸியான மெத்தட். யாராவது நீங்கள் நர்சரிக்காரங்க இருந்தீங்கன்னா ஈஸியாக கட்டிங், இந்த செப்பண்டைன் வந்து மலையாளத்தில் நாகபதினு சொல்லுவாங்க. ஈஸியாக இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் வச்சு அதை வளர்த்து அப்படியே அந்த நோடு கீழே தான் வைக்கணும். ஃபிக்ஸடில் அந்த நோடு வர கீழே வச்சு இந்த மாதிரி இது சீமாக்கு குச்சி அதை வச்சு, இது மிக முக்கியமான பாயிண்ட். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒடிஞ்சு போயிடும். அதனால் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மெத்தட் நல்ல மெத்தட். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இல்லை பிவிசி வயர் கோட்டட், வயர் மெஷ் கோட்டடுக்கு இது இருக்குது, அதையும் நீங்கள் கட் பண்ணி 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை கூட உடச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சீமா தூச்சி போயில அதையும் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கோட்டட் இது இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 15 இது அந்த மாதிரி வைக்கணும். 15 இது வச்சதுக்கப்புறம் 15 இது வச்சு வளர்ந்துச்சுன்னா இந்த 10 தனித்தனியாக கட் பண்ணி இண்டிவிஜுவலாக கட் பண்ணி அதை லேசாக குலுக்கி திரும்ப இது ஹரிசாண்டல் பொசிஷனாக இருக்கும். இப்படி இதை வந்து இந்த பக்கம் உள்ள தள்ளி விட்டீங்கன்னா கட்டண்டிலிருந்து மட்டும் ஏற்கனவே ரூட் இருக்குது, கட்டண்டிலிருந்து ரூட் வரும், நல்லா கட்டிங்காக வந்துடும். இது ஈஸியான மெத்தட். வேறு பல முறைகள் இருக்குது, இது வந்து ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கேட்குதா? நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா? இது இந்த முறை இந்த மெத்தடும் பண்ணலாம். இதுவும் வந்து நல்ல சிறப்பான மெத்தட் தான். இது வந்து பார்க்க தென்னந்தோப்புக்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் 2 சப்போர்ட், 2 சைடு 2 சப்போர்ட் வச்சு ஒரு இது வச்சு அதில் இங்கே வந்து வாய்க்கால் நல்லா ட்ரென்ச் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கட்டிங் நட்டு இந்த மாதிரி குச்சி இப்படி வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 10-15 நோடு கிடைக்கும். எடுத்து திரும்ப 2 நோடு கட்டிங்க பேக்கில் வச்சு விற்கலாம். இது நல்ல எளிமையான ஒரு முறை நம்ம கட்டிங் உற்பத்தி பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், கட்டிங் நடுறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த இது பேக்கை ஃபில் பண்ணி நீங்கள் இது வந்து கட்டிங்கை டைரெக்டாக குத்திடக்கூடாது. டைரெக்டாக குத்திங்கன்னா இந்த சைடு இருக்க தோலெல்லாம் ரப்சர் ஆகி பேத்தோஜன் என்டர் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஒரு குழி போட்டு அதில் தான் இந்த கட்டிங் வச்சு ஃபார்மாக அமுத்தி விடணும். அது முக்கியமான பாயிண்ட்டு. டைரெக்டாக அப்படியே போட்டு குத்தக்கூடாது கட்டிங்கை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ஒரு சரியாக பராமரிக்காட்டி இந்த மாதிரி ஆகி போகுது, எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஏன்னா முறையாக பராமரிக்கல. நர்சரிங்கிறது நம்ம சின்ன குழந்தையில எல்கேஜி யூகேஜியில் வைக்கணும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து டாக்டரோட இதான் எங்கேருந்து விட்டாருன்னு தெரியல. அதாவது நீங்கள் நர்சரியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக நட்டுறோன்னு அதே பேக்கில் அப்படியே வச்சுருந்தீங்க இந்த மாதிரி ஆகி போயிடும். ஃபுல்லாக நெமட்டோடு ஃபைட்டாப்தரா வந்துடும். ஐடியல் கட்டிங் நான் அப்புறம் காமிக்கிறேன். அப்படியே ஒரு வேளை முதல்ல நடந்தாட்டி வேறு பேக்குக்கு, பெரிய பேக்குக்கு மாற்றி வைக்கலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் நர்சரியில் எடுத்து வர்றீங்க, ஒரு வேளை மழை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு அவசர வேலையில் போயிடலாம். அப்படியே நீங்கள் வச்சிடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகி போயிடும். அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி வேறெல்லாம் நம்மளோட நூற்புழு இதாகிடும். இதெல்லாம் ரீபேக் பண்ணணும் அப்படி நட முடியாட்டி. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ்.
இதுதான் ஐடியல் கட்டிங். ஆக்சுவலாக அப்ரூவ் 5 அலை இருக்கணும். அதுதான் நல்ல ஐடியல் நாற்று. இது மாதிரி இது வந்து செப்பன்டைன் முறையில் உண்டாக்குன நாற்று. நெக்ஸ்ட்